بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் ஜும்மாவுடைய தினத்தில் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் ஜும்மாவுடைய முழு கூலியை தந்தல் புரிவானாக என பிரார்த்தித்து உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு இறை நம்பிக்கையாளன் அவசியம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய செய்திகளில் தலையாயது அல்லாஹ்வை பற்றிய செய்தி. நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய சேவைகள், நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்திற்குரியதாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ் யார் என்று நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும்போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்வீராக என்று அல் குர்ஆனில் சொல்கிறார். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா? அந்த கலிமாவினால்தான் நாம் என்ன செய்கிறோம்? வேறு கொள்கைகள் கோட்பாடுகளிலிருந்து வேறுபடுகிறோம். அப்படி எந்த கொள்கை கோட்பாடுகளினால் நாம் வேறுபட்டிருக்கிறோமோ அதை பற்றிய அறிவு, அல்லாஹ் பற்றிய தெளிவு நம்மிடத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். யாரையாவது பற்றி நமக்கு நல்ல அறிமுகம் இருந்தால்தான் அவர் மீதான நேசம் நமக்கு அதிகரிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறோம், அவருடைய குணநலன்களை வாசிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அப்படி புரிந்து கொள்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற நேசத்தின் காரணமாக நமக்கு அழுகை வருகிறது, அவர் மீது முஹப்பத் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு இவ்வாறு இருந்தது, அவருடைய நடவடிக்கை இவ்வாறு இருந்தது, அவருடைய மரண தருவாய் இவ்வாறு இருந்தது என்று சொற்பொழிவுகளில் கேட்கும் போது அல்லது புத்தகங்களில் வாசிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் அதிகரிக்கிறது.
அவரை கண்கொண்டு பார்க்காவிட்டாலும் அவருக்கும் நமக்குமான தொடர்பு செழுமையாக இருக்கிறது. அல்லது நம்முடைய பிரியத்திற்குரிய தாய் தந்தையரை பற்றி நினைத்து பார்த்தால், அவர்கள் முன்பாக நமக்கு செய்த நல்லவற்றை நினைத்து பார்த்தால், அவர்கள் மீது இருக்கிற நேசத்தின் காரணமாக கண்ணில் தண்ணி வருது. மிக கஷ்ட காலகட்டங்களிலே நமக்கு உதவி செய்திருக்கிற நம்முடைய நண்பர்கள், சகோதரர்கள், அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை இக்கட்டான தருணங்களில் நினைத்து பார்த்தால் அவர்கள் மீது ஒரு அளப்பெரிய பிரியம் ஏற்படுகிறது. கஷ்ட காலத்தில் எனக்கு உதவிய நண்பன், அவனை எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. யாரையாவது பற்றி ஆழமாக தெரிகிற போது, நெருக்கமாக பழகுகிற போது, முழுவதுமாக தெரிகிற போது அவர் பற்றிய நேசம், முஹப்பத் அதிகரித்து அவரோடு இரண்டரை கலந்து விடுகிறோம், ஐக்கியப்பட்டு விடுகிறோம். எனவேதான் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். அப்படி அறிந்து கொண்டால் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு நேசம் ஏற்படும், அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு அச்சம் ஏற்படும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். அப்படி நீங்கள் நெருங்குகிற போது உங்களுடைய வாழ்வு தூய்மை அடையும் என்று இஸ்லாம் போதிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கான ஆகிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னah, எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக அமைகிறதோ அவர் சொர்க்கம் புகுந்து விட்டார் என்று சொன்னார்கள். எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக அமைகிறதோ தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் புகுந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாராவது சக்கராத்துடைய நேரத்தில் மரணப்படுக்கையில் கிடந்தால் அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்படி நினைவுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள். எந்த லா இலாஹ இல்லல்லாஹ்? பொருள் தெரியாத, அல்லாஹ்வுடைய பண்புகள் தெரியாத, அல்லாஹ் யார் என்றே தெரியாத வெற்று வார்த்தைகளால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது யார் சொன்னார்கள்? இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மனப்பூர்வமாக ஒருவர் சொல்லும்போது, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்புல் ஆலமீன், அவன்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான், அவன்தான் என்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்கிறான், அவன்தான் எனக்கு உணவு வழங்குகிறான், அவன்தான் எனக்கு பிள்ளை குட்டைகளை தந்திருக்கிறான், அவனால் தான் நான் ஜீவிக்கிறேன் மரணிக்கிறேன் என்று உளமாற ரப்புல் ஆலமீனுடைய பண்புகளை உள்வாங்கி எவர் ஒருவர் மன் கால ஆகிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, அப்படி உளமாற ஏற்றுக்கொண்டு எவர் ஒருவர் மரண தருவாயில் அல்லாஹ்வை நினைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ அவர் நிச்சயம் நரகம் போக மாட்டார், அவர் நிச்சயம் அல்லாஹ்வால் கைவிடப்பட மாட்டார் என்று இஸ்லாம் போதிக்கிறது. அப்ப அந்த கலிமாவை சொல்கிற போது அதுல நமக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும், அல்லாஹ் பற்றிய அறிவு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு 100க்கு 1 குறைவான 99 பெயர்கள் இருக்கிறது. அந்த 99 பெயர்களை யார் மனனமிடுவார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த 99 பெயர்களை மனனமிடுவதனால் சொர்க்கம் போக முடியும் என்றால் என்ன? அப்படியே மனப்பாடமா மெமரைஸ் பண்ணி அரபுகள் இருக்கிற வார்த்தைகளில மனனம் செய்து விடுவதனால சொர்க்கம் போய்விட முடியாது. அல்லது அந்த 99 பெயர்களில பிரிண்ட் அவுட் எடுத்து வீடுகளிலேயோ பள்ளிவாசல்களிலேயோ ஒட்டி விடுவதனால சொர்க்கம் சென்று விட முடியாது. அங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடத்தில் எதிர்பார்ப்பது 99 அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, பண்புகளை முஸ்லிம்கள் உளமாற புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்படி யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நிச்சயம் போவார்கள். நிச்சயம் போவாங்க தானே? ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபூராக இருக்கிறான். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் பாவங்களை மன்னிக்க முடியும் என்கிற அல் குர்ஆனின் வசனத்தை ஒருவர் புரிந்து கொண்டால், உலமாற ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் போய் தௌபா செய்வாரா? ஷிர்க்குக்கே போக மாட்டார்ல. வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் அல்லாஹ்வை தவிர யார் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் கேட்கிறார். என்னை தவிர உங்களை யார் சுத்தப்படுத்த முடியும் என்று கேட்கிறார். அதை உளமாற புரிந்து
அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான் என்று உறுதிமொழி எடுத்தால் அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல போய் கேட்கவே முடியாதே, அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல போய் ஒரு பெட்டிஷனே போட முடியாதே, அப்படி தாழ்ந்தே போய் நிற்க மாட்டோமே, நீ குடுன்னு கேட்க மாட்டோமே. ஏன்? எனக்கு தருவதற்கு தகுதியான கஃபூராக அல்லாஹ் இருக்கிறான் என்று புரிந்து கொள்வோம். உள்ளபடியே பிரச்சனை என்னண்டா, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை தெரியாததனுடைய விளைவாகத்தான் இணை வைப்பு ஆங்காங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பற்றி தெரிந்து அதிலேயே போதுமாக்கி கொண்ட இணை வைப்படுகிற வாசல் இந்த சமுதாயத்தில் இருந்து விடவே போறதில்லை. சூரா அல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, நபியே, அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். யார் அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். லாத் இருக்கிறது, உஸ்ஸா இருக்கிறது, இன்னும் பல சிலைகள் இருக்கிறது, ஏற்கனவே வந்த மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கிறது, வேதங்கள் இருக்கிறது. அப்போது மக்கள் கேட்கிறார்கள், யார் உன்னுடைய ரப்பு என்று கேட்கிறார்கள். அப்போது அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்கிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அல்லாஹ்வை பற்றி கேட்கிறார்கள், என்னை பற்றி கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, கழுத்தினுடைய பிடரின் நரம்பை விட அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். அல்லாஹ் தூணிலையும் இல்லை, துரும்புலையும் இல்லை, அரிசியில அமர்ந்திருக்கிறான். ஆனால் எவ்வளவு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் தெரியுமா? ஒரு அடியானுடைய பிடரி நரம்பு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதைவிட ஒரு நெருக்கமாக இருக்கிறான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறான். நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்விடத்தில் என்னிடத்திலேயே பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறார். இப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படின்னா அல்லாஹ் தான் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான் என்று ஆகிவிட்ட பிறகு வேறு யாராவது ஒருவரிடத்தில் போய் பிரார்த்தனைக்காக கையேந்துவோமா? அந்த ஒரே ஒரு சிஃபத்து புரிஞ்சு போயிடுச்சு. ரப்புல் ஆலமீன் இடத்துல தான் கையேந்தனுண்டு புரிந்து விட்டதற்கு பிறகு அல்லாஹ் அல்லாத ஒருவரிடத்தில் போய் கையேந்துவதற்கு மனம் வருமா? அல்லாஹ் சமீஆக இருக்கிறான், கேட்பவனாக இருக்கிறான், பார்ப்பவனாக இருக்கிறான், உள்ளத்தில் நீ நினைப்பதை எல்லாம் அவன் அறிந்து கொள்கிறான் என்று புரிந்து கொண்டா அல்லாஹ் கேட்பவனாக இருக்கிறான்டா, எல்லாத்தையும் போய் ரப்பிடத்தில் கேட்டுருவோன்னு தோணும். அல்லாஹ் உள்ளத்தில் நினைத்திருப்பதை எல்லாம் பார்ப்பவனாக இருக்கிறான் என்றால் தொழுகையில பிரார்த்திக்கிற போது, வாகனத்தில் போய் கொண்டிருக்கிற போது, துக்க கஷ்டங்கள் தொண்டையை அடைத்திருக்கிற போது, எனக்கு வழி கல்லியே கிடையாது, கைமாறே கிடையாது என்று நினைக்கிற போது அல்லாஹ் நம்முடைய எண்ணத்தை பார்க்கிறான்டா நம்ம என்ன செய்வோம்? யா அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு துவா செய்வோம். அப்ப ஷிர்க்குக்கு அங்க வாசல் இருக்கா, வழி இருக்கா? ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வுடைய பண்புகளால் தன்னை போதுமாக்கி கொண்டு மரண தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி மரணித்தார். அதைவிட பெரும் பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? எனவே தான் சொல்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பண்புகளை தெரிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொள்ளணும், அந்த பண்புகளுக்கு ஏற்ப அல்லாஹ்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கிற போது இந்த பூமி நமக்கு என்னவாக இருக்கிறது? ஒரு துச்சமாக இருக்கிறது. மனிதர்கள் நமக்கு செய்கிற துரோகங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிறது. மனிதர்கள் நமக்கு ஏற்படுத்துகிற காயங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிறது. அல்லாஹ் பார்த்து கொள்வான், அவன் தீர்ப்பு வழங்குவதற்கு போதுமானவன் என்று உளமாற ஏற்றுக்கொண்டா யாரையாவது போய் பழி தீர்ப்பதற்காக காத்து கொண்டிருப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொம்பில்லாத ஒரு ஆடு, கொம்பிருக்கிற ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை முட்டி காயப்படுத்தி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாளில் அவற்றையும் கொண்டு வந்து நியாயமாக நீதி செலுத்துவான். யாரும் ஆட்சேபிக்க முடியாத நீதி செலுத்துவான். அப்ப எனக்கு செய்கிற துரோகங்கள், மன கஷ்டங்கள், பிறரால் ஏற்படுகிற நட்டங்கள், பொருளாதார இழப்புகள், உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்படுகிற போது ரப்புல் ஆலமீன் நீதியாளன் இந்த எல்லா சோதனைகளுக்கும் கைமாறாக நிரப்பமான கண்ணியத்தை எனக்கு தரவிருக்கிறான். அவனுடைய அருளால் என்னை பொதியவிருக்கிறான்.
இம்மையிலேயும் மறுமையிலேயும் என்னை இஸ்ஸத்தால் கண்ணியப்படுத்துகிறான் என்று புரிந்து கொண்ட யாரையாவது பழி தீர்த்து கொண்டிருப்போமா? யாருக்காவது ரிவெஞ்ச் செட் பண்ணி கொண்டிருப்போமா? யாரையாவது கோபித்துக் கொண்டிருப்போமா? மனதெல்லாம் அப்படியே என்னவா இருக்கும்? இயல்பானதாக இருக்கும். மன்னித்து கடந்து போகிற மனோநிலை ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில எல்லா படைப்புகளையும் படைத்ததற்கு பிறகு தன்னுடைய அரிசின் மீது, அரியாசத்தின் மீது தனக்குத்தானே விதி ஒன்றை ஏற்படுத்தி தன்னுடைய அரிசின் மீது எழுதி கொண்டான், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் மிஞ்சி விட்டது என்பதாக எழுதி கொண்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபப்படுறான், ரப்புல் ஆலமீன் ரோஷம் கொள்கிறான். அது அவனுடைய பண்பு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்புகளையும் படைத்ததற்கு பிறகு தனக்குத்தானே விதி ஒன்றை ஏற்படுத்தி தனது அரியாசனத்தின் மீது எழுதி கொண்டான், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் மிகைத்து விட்டது என்று எழுதி கொண்டான். அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹமத்தை நோக்கி நகர்கிற நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹமத்தை பற்றி சொல்லும்போது மிக பரிச்சயமான அல் குர்ஆனுடைய வசனம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான பாவங்களை சுமந்திருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ செய்த பாவத்தின் காரணமாக உனக்கே பொறுக்கலை, உன்னுடைய குற்ற உணர்வு உனக்கே தாங்கலை, அவ்வளவு பாவங்கள்ல ஈடுபட்ட உனக்கு ஒரு விமோச்சனம் இருக்கிறது, உனக்கு ஒரு விடிவு காலம் இருக்கிறது. ஏன்? உன்னை படைத்த ரப்பாகி இருக்கிற நான் பல 100 மடங்கு ரஹமத்தை சுமந்திருக்கிற. நீ பாவிதான், நீ செஞ்சிருக்கிறது பிழைதான், நீ செஞ்சிருக்கிறது குற்றம்தான், ஏன் உன்னை காப்பாத்துற? அல்லாஹ்வாகிய நான் ரஹமத்துடைய விசாலமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டு நெருங்குவதற்கு வழியை பாருங்க என்று சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்பாக இருந்த ஒரு சமூகத்தில் 99 கொலை செய்த ஒரு அடியானை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்தினார்கள். 99 கொலைகள் செய்து பாவமீட்சியே இல்லை, இனி ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியாது என்று கருதி அந்த மனிதன் தன்னுடைய பாவமீட்சிக்காக ஒவ்வொரு இடத்துல ஆலோசனை கற்றுக்கொண்டிருக்கிறார். எனக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கிறார். முன்காலத்தில் இருந்த சில இடத்துல போய் கேட்கிற போது அறிவிலிகள் சிலர், முட்டாள்கள் சிலர் அவரிடத்துல சொல்கிறார், உனக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும்? 99 கொலை செய்திருக்கிற, உனக்கெல்லாம் பாவ மன்னிப்பே கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிற பதிலே ஒரு அடியான் சொல்லுகிறார். அறிவிலிகள் சொல்லிவிடுகிறார்கள். அப்படி சொன்ன போது அந்த மனிதர் கோபப்பட்டு அந்த மனிதரையும் கொலை செய்து 100 கொலை செய்து விடுகிறார். மிக பரிச்சயமான சம்பவம். மறுபடியும் அவருக்கு தாங்க இயலல, மீண்டும் விடுவதற்கு, மீண்டு வருவதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து ஒரு நல்ல அறிஞரிடத்துல, முந்தைய காலத்தில் இருந்த ஒரு அறிஞரிடத்துல போய் கேட்கும் போது அவர் நிச்சயம் இருக்கிறது, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு யார் தடையாக இருக்க முடியும்? ஜமாத்து தடையாக இருக்க முடியுமா? தாயி கத்தீபுகள் தடையாக இருக்க முடியுமா? ஊர் தடையாக இருக்க முடியுமா? யாராவது சர்டிபிகேட் கொடுத்து விட முடியுமா? மௌத்தா போகிற வரை இவர் தீயவர், கெட்ட மனிதர்னு சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? அந்த ரூல், அந்த ஜட்ஜி யாருக்கும் கிடையாது. நல்லவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் இறுதி காலத்தில் தீயவராக மாறலாம், தீயவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் இறுதி காலத்தில் நல்லவராக மாறலாம். எனவேதான் இறை நம்பிக்கையாளர்கள் வாய் அடக்கணும். யாருக்கும் முஸ்லிம் என்றோ காஃபிர் என்றோ நல்லவன் என்றோ கெட்டவன் என்றோ வாய்க்கு வந்தபடியாக ஃபத்வா கொடுத்து விடக்கூடாது. ஏன்? அவனுக்கு இன்னும் அவகாசம் இருக்கு, மிச்ச நாள் இருக்கு.
அப்ப அந்த அடியார் போய் அந்த இஸ்லாமியர் இடத்துல கேட்ட போது அவர் சொன்னதா, உன்னுடைய தௌபாவுக்கு யார் தடை? அல் குர்ஆன் சொல்கிறது இல்ல, ஒமை யஃபிர் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்கிற, வேற யாருக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கு? யாருக்கு இல்லை. எனவே நீ திருந்தி தௌபா செய்து இந்த ஊரை விட்டு வெளியேறிவிடு என்று சொன்னதாக ஒரு நபிமொழியை பார்க்கிறோம். அப்படியாண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு தூரம் தன்னுடைய ரஹ்மத்தை விசாலப்படுத்தி இருக்கிறார். உள்ளத்தால் நாம் குறுகியவர்களாக இருக்கிறோம். ஒரு சுவாரஸ்யமான நபிமொழி சஹீஹ் புகாரியினுடைய 6ஆம் பகுதியின் இறுதியில் இருக்கிறது. மிக பரிச்சயமான நபிமொழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பணிகளுக்கென்று சில வானவர்களை நியமித்திருக்கிறார். அப்படி ரப்புல் ஆலமீன் தன்னை திக்ரு செய்கிற அல்லது நினைவுபடுத்துகிற தக்பீர் சொல்லுகிற மக்களை கணக்கிடுவதற்காக சில வானவர்களை நியமித்திருக்கிறான். அந்த வானவருடைய பிரத்யேகமான வேலை, இந்த பூமியில அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்கள். யாராவது அல்லாஹ்வை புகழ்ந்தால், அவனை நினைவுபடுத்தி பேசினால், அவனை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தால் அந்த சபைகளில் அந்த வானவர்கள் வருவார்கள். மட்டுமல்ல, ஏனைய தங்களுடைய சகாக்களை எல்லாம் அழைப்பார்கள். எல்லாம் இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த சபைக்கு எல்லா வானவர்களும் வந்து தங்களுடைய ரெக்கைகளால் அந்த மனிதர்களை போர்த்தி முதல் வானம் வரை செல்வார்கள். முதல் வானம் வரை சென்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உரையாடல் ஒன்றை நிகழ்த்துவார்கள் என்கிற நபிமொழி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்கிற அந்த உரையாடல் மிக சுவாரஸ்யமான உரையாடல். அல்லாஹ்வும் அந்த வானவர்களும் பேசிக் கொள்வார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானவரிடத்தில் என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பானாம். வானவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் உன்னை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள், உன்னை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள், அந்த நிலையில் அவர்களை விட்டு விட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். ஆனால் அடியார்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தெரியாததை போல அந்த வானவரிடத்தில் கேட்பானா, அவர்கள் என்னை புகழ்கிறார்களே, துதிக்கிறார்களே, என்னை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பானா. வானவர்கள் சொல்வார்கள், ரப்புல் ஆலமீனே, அல்லாஹ்வே, உன் மீது ஆணையாக அவர்களை உன்னை பார்த்தது கிடையாது, என்றாலும் உன்னை துதிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன் என்று சொல்கிறார்கள் என்று சொல்வார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானாம், அந்த அடியார்கள் என்னை பார்த்திருந்தால் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று கேட்பானாம். வானவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், அந்த அடியார்கள் உன்னை பார்த்திருந்தால் இன்னும் உன்னை அதிகமாக நினைவு கூர்ந்திருப்பார்கள், உன்னை இன்னும் அதிகமாக புகழ் பாடி இருப்பார்கள், உன்னுடைய வார்த்தைகளை மொழிந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்வானா. மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவரிடத்தில் கேட்பான், அந்த அடியார்கள் என்னை புகழ்கிறார்களே, அவர்கள் எதை என்னிடத்தில் வேண்டி விரும்பி கேட்கிறார்கள் என்று கேட்பானாம். வானவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வே, அவர்கள் உன்னிடத்தில் நீ தயார் செய்து வைத்திருக்கிற சொர்க்கத்தை கேட்கிறார்கள், அதற்காக ஆவல் கொள்கிறார்கள் என்று சொல்வார்களா. மீண்டும் அல்லாஹ் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா என்று. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் சொர்க்கத்தை கண்கொண்டு பார்த்தது கிடையாது என்று வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கேட்டு பூரித்து போகிறார். அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால் எவ்வாறு நடந்து கொண்டிருப்பார்கள் என்று கேட்பானாம். சொர்க்கத்தை பார்த்திருந்தால் அதிகமாக வழிபாடுகளில் ஈடுபட்டிருப்பார்கள், நிறைய நற்காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று சொல்வார்களா. மீண்டும் அல்லாஹ் கேட்பான், எதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு கோருகிறார்கள் என்று கேட்டபோது வானவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ தயார் செய்து வைத்திருக்கிற பாவிகளுக்கான இடமான நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறார்கள் என்று சொன்ன போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லையே அல்லாஹ், நரகத்தை அவர்கள் பார்த்ததில்லை. நரகத்தை பார்த்திருந்தால் நிச்சயமாக இந்த லலாலத்துகளிலிருந்து, தீமைகளிலிருந்து அவர்கள் விலகி இருப்பார்கள் என்று வானவர்கள் சொல்வார்களா. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு உங்களை சாட்சியாக்கி நான் இப்போது சொல்கிறேன், அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தை கடமையாக்குகிறேன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, அவருடைய பாவங்களை போக்கி அவர்களுக்கு சொர்க்கத்தை கடமையாக்குகிறேன் உங்களை சாட்சியாக வைத்து என்று அந்த வானவரிடத்தில் சொல்லுவான். வானவர் சபைகளில் இருந்த ஒருவர் எழுந்து அல்லாஹ்விடத்தில் கேட்பார், யா அல்லாஹ்,
அவர்களிலே எல்லோரும் உன்னை புகழ்ந்தவர்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் அவனுடைய சுய தேவைக்காக அந்த சபைகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். உன்னை புகழ்வதும் அவனுடைய நோக்கம் இல்லை, சொர்க்கத்தை கேட்பதும் அவனுடைய நோக்கம் இல்லை, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கோருவதும் அவனுடைய நோக்கம் இல்லை. அந்த சபைகளில் இருக்கிறான். அவனுடைய நிலைமை என்ன என்று சொன்ன போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன், ரஹ்மத்தை தன்னுடன் வைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அவர்கள் அனைவரும் நண்பர்கள். ஒரே சபையில் அமர்ந்திருக்கிற எல்லோரும் அவர்கள் அனைவரும் சகோதரர்கள். அந்த நண்பர்களால் அவன் பயனடைவானே தவிர இழிவுக்குள்ளாக மாட்டான் என்று சொல்லி அவனுக்கும் அவனுடைய ரஹ்மத்தை பொழிந்தான் என்கிற நபியுடைய பார்க்கிறோம். அப்ப அந்த உரையாடலை கற்பனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வும் வானவர்களும் உங்களை பற்றியோ என்னை பற்றியோ பேசிக் கொண்டிருந்தால், அந்த நபிமொழிக்கு ஏற்ப நீங்களோ நானோ இருந்தால் எவ்வளவு ராகத்தாக அல்லாஹ்வுடைய கருணையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அப்பேற்பட்ட ரஹ்மத்தில் நாம் பொதிந்து போய்விட வேண்டும். யா அல்லாஹ், நற்காரியங்கள் செய்கிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கியல் புரிவாயாக. நற்காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையிலேயே எங்களுக்கு மரணங்களை ஏற்படுத்துவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகினா அஸாபன்னார். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. وآخر دعوانا الحمد لله رب العالمين.